தலைக்கு மேல கையை தட்டி Bambalila, 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 இயேசு பம்பலிலா bambalila, இயேசு பம்பலிலா bambalila, இயேசு பம்பலிலா bambalila, இயேசு பம்பலிலா bambalila. Hold on to Jesus, 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 hold on to Jesus. இயேசு பம்பலிலா Bambalila, இயேசு பம்பலிலா bambalila, இயேசு பம்பலிலா bambalila, இயேசு பம்பலிலா bambalila. இயேசுவை பற்றிக்கொள், 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 இயேசுவை பற்றிக்கொள். இயேசு பம்பலிலா Bambalila, இயேசு பம்பலிலா bambalila, இயேசு பம்பலிலா bambalila, இயேசு பம்பலிலா bambalila, 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 பம்பலிலா bambalila, 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 இயேசு பம்பலிலா 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 bambalila. ஒரு டாக்டர் இருக்காரா, ஒரு டாக்டர் என்ஜினியர், அந்த அவர் தான் என்ஜினியர் வச்சுக்கோங்க, சவுண்ட் இன்ஜினியர் வச்சுக்கோங்க, என்ஜினியர், ஒரு போதகர், 3 பேரும் நல்ல நண்பர்கள். இந்த 3 பேரும் அடிக்கடி வேட்டைக்கு போவார்கள், நெருங்கிய நண்பர்கள்ங்கிறதால என்னைக்காவது லீவு கிடைச்சதுன்னா அவங்களுக்கு ஒரு ஹாபி மாதிரி வேட்டைக்கு போகிறது. அவன் 3 பேர் வேட்டைக்கு போகும்பொழுது ஒரு நாள் ஒரு சாட்டர்டே லீவ், 3 பேர் காலையிலே கிளம்பிட்டாங்க வேட்டைக்கு. 8 மணிக்கு போனாங்க, 12 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல வேட்டையில். 3 பேருக்குமே பயங்கர பசி. 3 பேர் கையிலே கன் இருக்கு, ஆனால் ஒரு அனிமல்ஸும் மாட்டல். 2 மணிக்கு அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு வெள்ளை முயல், நல்ல கொளுத்த முயல் ஓடிச்சு. இந்த முயலை எப்படியா ஷூட் பண்ணாதான் சாப்பிட முடியும்னு சொல்லி 3 பேரும் முயலுக்கு குறி வச்சு சுட்டாங்க. முயல் மேலே குண்டு பாஞ்சிட்டு முயல் விழுந்துச்சு, சக்சஸ். பிரச்சனை என்னன்னா, டாக்டர் சொல்றாரு, நான் சுட்ட குண்டு தான் முயல் மேலே பட்டுச்சு. ஏன்னா நான் ஷூட்டிங் காம்படிஷனில் அவார்ட்லாம் வாங்கியிருக்கிறேன், நான் தான் கரெக்டாக ஷூட் இருப்பேன், அதனால் நான் சுட்ட குண்டு முயல் எனக்கு தான் அப்படின்னாரு. என்ஜினியர் சொன்னார், இல்லை இல்லை இல்லை, நான் ரைஃபிள் கிளப்பில் மெம்பராக இருக்கேன், நான் சுட்ட குண்டு தான் முயல் மேலே பாஞ்சுது, அதனால முயல் எனக்கு தான் அப்படின்னாரு. இப்படி ஒவ்வொருத்தராக வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா. அந்த பக்கமாக காட்டில் ஒரு வழிப்போக்கர் வந்தார். அவர் இவங்க ரொம்ப நேரமாக வாக்குவாதம் பண்ணதை பார்த்தவொடனே கேட்டார், போய் என்ன பிரச்சனை, எதுக்கு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அவங்க சொன்னாங்க, இப்படி நாங்கள் சுட்டோம், அதனால் யார் சுட்ட குண்டுன்னு எங்களுக்கு வாக்குவாதம் அப்படின்னு. உடனே இந்த வழிப்போக்கர் நேரே போனார், அந்த முயலை தூக்கி பார்த்தாரு. தூக்கி பார்த்துட்டு சொன்னார், இது போதகர் சுட்ட குண்டு அப்படின்னாரு. டாக்டருக்கு என்ஜினியருக்கு கொஞ்சம் கோவம், அது எப்படி, எதை வச்சு நீங்கள் போதகர் சுட்ட குண்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னார், குண்டு இந்த காது வழியே பாஞ்சி இந்த காது வழியே வெளியே வந்துடுச்சு, அதனால் இது யார் சுட்டது. அதனால் நான் இந்த ஷெட்யூலெல்லாம் பார்த்தேன், வெள்ளிக்கிழமை செய்தி கேட்டிருக்கீங்க, சனிக்கிழமை கேட்டிருக்கீங்க, இன்னைக்கும் கேட்க போகிறீங்க, இன்னும் கேட்க போகிறீங்க. என்ன செய்தி கேட்டேன்னு சொன்னால் யாரையாவது கூப்பிட்ட முடிஞ்சோன்னு வெளியே கூப்பிட்டு வச்சு 4 பேர் என்னம்மா மெசேஜ் கொடுத்தீங்க வரிசையாக சொல்லுங்கள் அப்படின்னா கேட்க மாட்டேன், பயப்படாதீங்க, சரிதானே? ரைட். ஸோ இன்னைக்கு இது ஒரு முக்கியமான தருணம். 3வது நாள் கேம்பில் ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்கும். நல்லா ஆடுறோம் பாடுறோம், மகிழ்ச்சி. கேம்ப்னால கொண்டாட்டம் தான், சரிதானா? பாட்டுக்கு ஆடுறோம் பாடுறோம், உற்சாகமாக இருக்கும். நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க, ஃபால்ஸ் விசிட் இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் இருக்கிறது. 3 நாள் நமக்கு பரலோகத்தில் இருந்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போனதுக்கப்புறம், நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்க போகிறோம், அதுதான் முக்கியம், சரிதானா? நம்முடைய இந்த ஸ்பிரிட் இங்கே இருக்கிறோம் பார்த்தீங்களா, இங்கே இருக்கும்போது உற்சாகமாக இருக்கும். ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணுவேன், நான் பைபிள் வாசிப்பேன், தீர்மானம்லாம் எடுத்துருவோம் செய்தியை கேட்டு.
ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் நம்ம அதை பயன்படுத்துகிறோமா, தீர்மானத்தை பின்பற்றுறோமா, நம்முடைய லைஃப் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத சரிபார்ப்பதற்கு ஒரு நேரம். அதனால இப்போ ஒரு 2 நிமிஷம் ஒரு ஹோம்ஒர்க். எல்லாருக்கும் தெரிந்த பகுதியை தான் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் இருக்கிறது. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்கிறது. நீங்கள் 11ஆம் வசனத்திலிருந்து 24 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். அமைதியாக வாசிங்க. 2 நிமிஷம் டைம் உங்களுக்கு. இந்த பேசேஜ் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். இந்த டெக்ஸ்ட் எல்லாருக்குமே தெரியும், அப்படி தானே? சண்டே ஸ்கூலில், விபிஎஸ்ல, நம்ம ஊரில் நடக்கிற யூத் மீட்டிங்கில், சண்டே ஸ்கூல் மீட்டிங்கில் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம். இது என்ன சொல்லுவாங்க? இதுக்கு பொருத்தமான ஒரு தலைப்பு, மனந்திருந்திய மைந்தன். அவர் கெட்ட குமாரனாவே இருக்கல, சரிதானா? இளைய குமாரனாவே இருக்கல, மனந்திருந்தி வந்துட்டார். மனந்திருந்திய மைந்தன் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இதுல இன்னைக்கு கடவுள் என் கூட சில காரியங்களை பேச போகிறார். ஆண்டவரே என் இருதயத்தை திருப்பும் சொல்லி ஜெபம் பண்ணலாமா? ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். உம்முடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிறோம். எங்களோடு என்ன பேச போகிறீர் என்பதற்காக எங்கள் இருதயத்தை உமக்கு நேராக திருப்புகிறோம். லீதியாளின் இருதயத்தை திறந்த கர்த்தர் எங்கள் இருதயத்தை திறந்து தாரும். ஆண்டவரே, இந்த தருணத்தை நாங்கள் விட்டுவிடாமல் பற்றி பிடித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஒருவரும் வெறுமையாய் செல்லாதபடி எங்களை தொட்டு ஆசீர்வதித்து அனுப்பும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 13வது வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த ஒரு வார்த்தையை குறித்து இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். தூரதேசம் இருக்குதா? 13வது வசனத்தில் இருக்குதா? தூரதேசம். தூரதேசம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா, வேதாகமத்திலே நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20:14 ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 39:3 பார்க்கும் பொழுது பாபிலோன் என்னும் தூரதேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தூரதேசம் அதற்கு அர்த்தம் என்னன்னா, நான் சொல்றேன், wherever you are not in fellowship with Christ, far country. தூரதேசத்திற்கு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டது far country. இயேசு கிறிஸ்துவுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லாமல் நான் வாழ்ந்தால் அது எந்த தேசம்? சத்தமா சொல்லுங்க பின்னாடி. இயேசு கிறிஸ்துவுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது தூரதேசம். இன்றைக்கு ஒவ்வொரு வாலிப பருவத்தினருக்கும் தூரதேசத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. தூரதேசத்தை குறித்த ஒரு எண்ணம் இருக்கிறது. என்ன ஆசை? ஏன் தூரதேசத்திற்கு செல்ல வேண்டும் நினைக்கிறார்கள்? முதலாவது டிசையர். என்ன டிசையர்? ஏன் தூரதேசத்திற்கு செல்ல வேண்டும்? முதலாவது, தூரதேசத்துக்கு போயிட்டா ஃப்ரீயா இருக்கலாம், ஃப்ரீடமா இருக்கலாம். உதாரணமா 12th முடிச்ச உடனே காலேஜ் போவீங்க, சரிதானா? வீட்டில் என்ன அம்மா காலையிலே 5 மணிக்கு 6 மணிக்கு தட்டி எழுப்பி ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஹாஸ்டலில் வேலை சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நம்ம எழுந்திரிச்சு நம்ம ட்ரெஸ் பண்ணி சாப்பிட போனால் உண்டு, சாப்பிடாட்டியும் பிரச்சனை இல்லை, சரிதானா? ஸோ அதை ஃப்ரீடம் அப்படின்னு நினைக்கிறோம். இங்கேருந்து எங்கேயாவது போயிட்டா, வீட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வீட்டில் கெடுபிடி ஓவராக இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? பேசாமல் வேற எங்கேயாவது போயிட்டா ஃப்ரீயாக இருக்கலாம். இந்த கெடுபிடியிலிருந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்குது அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வருதா வரலையா? வந்தாதான் வாலிப பருவம், சரிதானா? அதனால தூரதேசத்துக்கு போயிட்டா ஃப்ரீயா இருந்துடலாம். அதாவது எது சுதந்திரம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இஷ்டம் போல வாழ்றது சுதந்திரம் கிடையாது. இப்போ ஒரு சின்ன பிள்ளை எல்கேஜிக்கு முத ஸ்கூலுக்கு போகுது. அந்த பிள்ளைய எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க? எப்படி அனுப்புவாங்க? அவங்க அம்மா குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி, அந்த பிள்ளைக்கு என்ன ட்ரெஸ் போடணும் தெரியுமா? தெரியாது. அவங்க அம்மா கொடுக்குற ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போகும். சரி, ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வந்து வச்சுக்கோங்களேன், எப்படி ஸ்கூலுக்கு போவோம்? அந்த பொண்ணை ஏச்சி குளிச்சு, பொண்ணோ பையனோ குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிட்டு, அப்படிதானே? எந்த ட்ரெஸ்ஸை போடலாம், என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி, இது ஃப்ரீடம். ஆனால் அம்மாட்ட போய் நான் ஸ்கூல் போக முடியாது, எனக்கு என்னை தோணுதோ அன்னைக்கு தான் போவேன் அப்படின்னு சொன்னால் ஃப்ரீடமா கிடையாது. இன்னைக்கு நம்ம அப்படி தான் நினைக்கிறோம், சரிதானே? என் இஷ்டப்படி நீ வாழ விட்டுருங்க, எனக்கு தெரியாததா? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இங்கே பழைய பட்டிக்காடு, இப்போ காலம் மாறி போச்சு, வேற ஒரு காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். காரணம் ஃப்ரீயாக இருக்கணும். நம்மளை யாருமே எதுவும் சொல்லிடக்கூடாது. முன்னாடி டீச்சர் போட்டு ஒரு பையனை அடின்னு அடித்தாலும் சரி, அந்த பையனை பல கட்டிட்டு போயிடுவான். இப்போ ஆசிரியர் திட்டியதால் வார்த்தைக்கு வாங்க, ஆசிரியர் திட்டியதால் மாணவர் தற்கொலை. ஏன் தற்கொலை? ஆசிரியர் திட்டியதால் மாணவர் மன அழுத்தம் கிடையாது, இன்னொன்று மனம் உடைந்து. ஆசிரியர் திட்டினார், யாருக்காவது மனம் உடையுமா? ஒரு காலத்தில் என்ன அடி, உங்க வீட்டு அடியா எங்க வீட்டு அடியா, விழுற அடி, என்ன அடி விழுந்தாலும் சரி சிரிச்சுட்டு பையங்க பட்டு போயிடுவாங்க, பிள்ளைங்க பட்டு போயிடுவாங்க. எதற்கு சொல்றேன்னா, இப்போ எல்லாருக்குமே நம்மளை எதுவுமே யாரும் சொல்லிடக்கூடாது.
அவ்வளவு சென்சிட்டிவா இருக்கிறாங்க, என்ன யாரும் சொல்லக்கூடாது. அதனால எங்கேயாவது போயிட்டா நம்மளை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. இது முதல். ரெண்டாவது, தூரதேசத்திற்கு போக வேண்டும் என்ற ஆசை ஏன் வந்தது அப்படின்னா, உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை, என் இஷ்டம் போல வாழலாம், நான் நினைச்சபடி வாழலாம், எப்படினாலும் வாழலாம், என்னை தட்டி கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. நான் தூரதேசத்திற்கு போயிட்டேன் அப்படின்னா நான் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், என்ன வேணாலும் செய்யலாம், நான் என்ன வேணாலும் சாப்பிடலாம். வீட்டில் இருந்தோம்னா கேட்டது அங்கே வச்சுதான் சாப்பிட முடியும், வெளியில எங்கேயாவது போயிட்டோம்னா இஷ்டப்படி சாப்பிடலாம். அது இன்னும் சொல்ல போனோம்னா தூரதேசத்திற்கு போனால் நிறைய பணம் சம்பாதிக்கலாம், இங்க இருந்தால் குறையாதான் சம்பாதிக்க முடியும், நிறைய வேலை இருக்கு, நிறைய காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும், ஸோ தூரதேசத்துக்கு போயிடலாம் என்று சொல்லி ஒரு எண்ணம் வருகிறது. இதுதான் தூரதேசத்திற்கு போவதற்கான ஆசை. சரியா? தூரதேசம்னாலே அது ஆசையை தூண்டும். சரியா? ரெண்டாவது, இந்த தூரதேசம் எப்படிப்பட்டது அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தூரதேசம் எப்படிப்பட்டது? 13ஆம் வசனத்தை வாசியுங்கள், பின்பகுதி. துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? போதும். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி, இந்த தூரதேசம் துன்மார்க்கமாய் வாழ்கின்ற ஒரு இடம். அதாவது தமிழ்ல சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த தூரதேசம் பண்பாடு இல்லாத தேசம். இயேசுவோடு நமக்கு தொடர்பு இல்லாம வாழ்ந்தா அதான் தூரதேசம். சரியா? அப்போ இந்த தூரதேசம் அது எப்படிப்பட்டது? பண்பாடு இல்லாத தேசம். பண்பாடு, இன்னைக்கு பண்பாடு நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். பண்பாடுன்னா என்னன்னா, தூரதேசம் எப்பொழுதுமே மக்களை ஏமாற்றி கொண்டே இருக்கும், வஞ்சித்து கொண்டே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது, சரிதானா, அதாவது கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் பொழுது விளம்பரம், ஃபேமஸான விளம்பரம் உண்டு. என்ன விளம்பரம்னா, 6 வாரங்களில் சிகப்பழகு. ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி நீங்க 6 வாரம் தொடர்ந்து போட்டீங்கன்னா எப்படி ஆயிருவீங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுவீங்க. கலர் ஆயிருவீங்க கிடையாது, எப்படி ஆயிருவீங்க? சிகப்பாயிருவாங்க. சிகப்பு எப்படி இருக்கும்? நீங்க சிகப்பானா எப்படி இருக்கும்? ரத்த காட்டேரி மாதிரி இருக்கும். யோசித்து பார்த்திருக்கீங்களா? அதை 6 வாரங்கள் சிகப்பு. 6 வாரம் இல்ல, 6 வருஷம் போட்டாலும் நீங்க சிகப்பாக முடியாது. டவுட்டா இருந்தா டாக்டர் மட்டும் கேட்டுக்கோங்க. நீங்க 6 வருஷம் போட்டாலும் சிகப்பாக முடியாது. இன்னொரு விளம்பரம் இப்ப லேட்டஸ்டா நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவான், வரும்பொழுது வர்ற வெள்ள சகதியில விழுந்துருவான், ட்ரெஸ் எல்லாம் சகதியாயிரும். வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மா நினைச்சுவாங்க, அவனை பார்த்தோன்னே சிரிப்பாங்க. எந்த அம்மாவது சிரிப்பாங்களா? முதல்ல அவனை போட்டு சாத்துவாங்க, அடுத்து துணியை போட்டு சாத்துவாங்க. முதல்ல அவனை போட்டு துவைப்பாங்க, அடுத்து துணியை போட்டு துவைப்பாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? சிரிப்பாங்க. எதுக்கு சிரிக்கிறாங்க? டிஷ், சர்ஃப் எக்ஸல், கரை நல்லதா? கரை நல்லதா? இல்ல. உலகம் இப்படித்தான் ஏமாத்திக்கிட்டே இருக்கும். ஏமாற்றி அழகா வேதம் சொல்லுகிறது, கர்ச்சிக்கிற சிங்கம் போல் பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி தெரிகிறான். சரிதானா? எப்படிலாம் மக்களை வஞ்சிக்கணும், எப்படிலாம் ஏமாற்றணும். சரிதானா? வஞ்சனை நிறைந்த உலகம், பண்பாடு கிடையாது. ரெண்டாவது, இந்த உலகத்துல இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்துல பண்பாடு கிடையாது. இது முக்கியமான ஒரு காரியம். அதாவது கட்டுப்பாடு, ட்ரெஸ் கோட் ரொம்ப முக்கியம். சரிதானா? அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன ஒரு பொண்ணு எங்கேயாவது போனா சுடிதாரமா போட்டுட்டு போற அப்படிம்பாங்க. இப்போ சுடிதாராவது போட்டுட்டு போ அப்படி சொல்லக்கூடிய சூழ்நிலையில இருக்கு. சரிதானா? நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நான் திருப்பி சொல்றேன், ரொம்ப கவனம். ஆடையில கண்ணியம் அவசியம். அது பையனா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், இன்னர் தெரியுற மாதிரி ட்ரெஸ்ஸே போடக்கூடாது. சரிதானா? இதை ஏன் இவர் சொல்றாருன்னு நினைக்கலாம். என் வேலை இதுதான், நான் இதைத்தான் சொல்லணும். இன்னைக்கு இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அதனால தான் நான் சொல்றேன். சரிதானா? ட்ரெஸ் கண்ணியமா உடுத்துங்க, நல்லா உடுத்துங்க, தப்பு கிடையாது. நல்ல ட்ரெஸ்ஸா உடுத்துங்க, தவறே கிடையாது. நல்லா உடுத்துங்க, அழகான ட்ரெஸ்ஸா உடுத்துங்க, கண்ணியமா உடுத்துங்க. சரிதானா? ஏனென்றால் தூரதேசம் மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியுமோ ஏமாற்றி கொண்டிருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மட்டும் நிறைய கட்டுப்பாடு கிடையாது. பேச்சுக்கு கட்டுப்பாடு கிடையாது, செயல்பாட்டுக்கு கட்டுப்பாடு கிடையாது. சரிதானா? எந்த கட்டுப்பாடுமே கிடையாது. கட்டுப்பாடு இல்லாத உலகம் தான் இந்த தூரதேசம். கட்டுப்பாடு இல்லாத உலகம் தூரதேசம். கட்டுப்பாடு கிடையாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் தகுதியாயிராது. ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். எல்லாத்துக்குமே ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கோங்க, தவறே கிடையாது. சரிதானா? அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், எப்பவுமே யூத், யங் ஜெனரேஷன், ஆப்போசிட் செக்ஸ், எதிர்பாலரோடு உள்ள உறவில் கட்டுப்பாடு இருக்கும். சரிதானா? குறிப்பா தொட்டு பேசப்படாது யார்ட்டையும். அந்த பழக்கத்தை விட்டுருங்க, அது உங்களை கெடுத்துரும். அதாவது ஒரு வார்த்தை சொல்றேன், தொடுவதை தவிர்த்தால் தொடர்வதை தவிர்க்கலாம். மறந்துடாதீங்க, ரொம்ப எச்சரிக்கை. யாரையும் தொட்டு பேச அனுமதிக்கிறீங்க. ஏன்னா இது இஷ்டம் போல கட்டுப்பாடு இல்லாது வாழுகின்ற ஒரு உலகம். எப்படி ஏமாற்றலாம், எப்படி வஞ்சிக்கலாம் என்று இருக்கிற உலகம். அதனால சொந்தக்காரன் பந்தக்காரன் நோ,
சரிதானா? டாக்டர் சொல்லி கொடுப்பாங்க குட் டச் பேட் டச்னு. நோ நோ நோ, ஒன்லி நோ டச். என்ன குட் டச் பேட் டச்? நோ டச், தொடாத, முடிஞ்சுது என்ன. அதனால நீங்களும் தொட்டு பேசாதீங்க, யாரையும் தொட்டு பேச அனுமதிக்காதீங்க. எப்பொழுதுமே எதிர்பாலத்தை பேசும்போது 6 அடி தள்ளி நின்னே பேசுங்க, என்னைக்கு நல்லது. சரிதானா? என்னைக்குமே எதிர்பாலத்தை பேசும்போது 6 அடி தள்ளி நின்னே பேசுங்க. யார் என்ன எதை வச்சு போட்டோ எடுக்கன்னு யாருக்கு தெரியாது. நீங்கள் நிறைய பேப்பர் வாசித்தீங்கன்னா புரியும். நடக்கிற சம்பவங்கள் எல்லாரையும் ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு உலகத்தில் இருக்கிறோம். கவனமாக இருக்க வேண்டும். சரிதானா? கட்டுப்பாடு அவசியம். சரிதானா? உலகம் மாறி போச்சு. நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கீங்க? ஆண் பெண் நட்புலாம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் உதவாது, ஒன்றுக்கு உதவாது. வாழ்க்கையை சீரழிக்கத்தான் செய்யும். கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 2வது, இந்த தூரதேசம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். இந்த தூரதேசம் பறிமுதல் செய்கின்ற தேசம். முதல்ல பண்பாடு இல்லாத தேசம், 2வது பறிமுதல் செய்கின்ற தேசம். நம்ம எப்படிலாம் ஏமாற்ற முடியுமோ அப்படியெல்லாம் ஏமாற்றி நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு விட்டோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சி பஸ் ஸ்டாண்டில் 12th படிக்கிற ஒரு பொண்ணு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பஸ் ஸ்டாண்ட்லேயே சுற்றிக்கிட்டு இருந்ததால் அங்கே உள்ள போலீஸ்காருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. உடனே அவளை கூப்பிட்டு விசாரித்தாங்க. முதல்ல ஒன்றும் சொல்லலை, திருப்பி விசாரித்த உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சு, எனக்கு 2 வருஷமாக ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் கூட எனக்கு கான்டாக்ட் கிடச்சிது, ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. நாங்கள் ஃபேஸ்புக்கில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ நாங்கள் மனசை பறி கொடுத்துட்டோம். அதனால் அவர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதனால் நீ வந்து திருச்சிக்கு கிளம்பிவான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிச்சு. உடனே பேரை கேட்டாங்க, ராஜன் சொல்லிச்சு. நம்பர் கேட்டாங்க, நம்பருக்கு ட்ரை பண்ணாங்க, அவர் பிடிக்கவே முடியலை. அப்புறம் திருப்பி எல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்து கடைசியில் ராஜனை கண்டுபிடிச்சிட்டாங்க. ராஜனை பார்த்தா எல்லாருக்கும் அதிர்ச்சி. அவருக்கு 62 வயசு. பறிமுதல் செய்கின்ற தேசம். நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு நம்மளை நிற்கதியாக விடக்கூடிய ஒரு தேசம் தூரதேசம். தூரதேசத்துக்கு போகணும்னு ஆசைப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்துவோடு தொடர் நமக்கு இல்லைன்னா நம்ம இங்கே இருக்கோம், தூரதேசத்தில் இருக்கும். அடுத்து பாருங்க 14ஆம் வசனத்தில், எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. தூரதேசம் பஞ்சமான தேசம். அங்க பஞ்சம் நிறைய இருக்கும். சாப்பாட்டுக்கு மாத்திரம் இல்லை, அங்க அன்புக்கு பஞ்சம் இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது நமக்கு ஒரு தலைவலி வந்துட்டுனா நம்ம மேலே அன்பு காட்டுறதுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? அப்பா, அம்மா, உடன் பிறந்தவர்கள். என்னதான் சண்டை போட்டாலும் நமக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம கூட இருக்க துடிக்கத்தான் செய்யும். சரிதானா? அன்பு கிடைக்கும். எங்கேயோ போய் உட்காந்துட்டு அன்பு கிடைக்குமா? கிடைக்காது. இந்த அன்பை விட ஒரு மாய அன்பை நினைச்சு எத்தனை பேர் வாழ்க்கையை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா அம்மா வைக்கிற அன்பை விட மாய அன்பை நினைச்சு எத்தனையோ பேர் வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு தாய் தகப்பன், அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, நல்ல திறமசாலி. அந்த பொண்ணு நல்ல திறமசாலி, நல்ல படிப்பா, ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளையை படிக்க வைத்தார்கள். அந்த பிள்ளைக்கு படிக்கும் பொழுதே கலெக்டர் ஆக வேண்டும் என்ற ஆசை. கலெக்டர் ஆகணும்னு ஆசை. டிஎன்பிஎஸ்சியில் கலந்துக்கிட்டு முதல் அட்டம்ப்டில் கிடைக்கல, 2வது அட்டம்ப்டில் கிடைக்கல, 3வது அட்டம்ப்டில் பாஸ் பண்ணி ஃபைனல் டெஸ்ட்டும் பாஸ் பண்ணியாச்சு. சரிதானா? இனி அவளுக்கு ஒரு ஆர்டர் வாங்குறதுக்கு போகணும், கலெக்டருக்கு ஆர்டர் வாங்குறதுக்கு போகணும். அதுக்குரிய தேதிக்கு வெயிட்டிங். வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒரு நாள் காலையில் வீட்டை விட்டு நான் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரமா என்னன்னு பார்த்துவான்னு சொல்லி பொண்ணு சாயந்தரம் வரல. அப்பா அம்மா தேடி பார்த்தாங்க, வரல. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பார்த்தாங்க, வரல. சாயந்தரம் ஆனால் அந்த அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, என் மகளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, எங்கே போனான்னு தெரியலையே என்று சொல்லி அழ ஆரம்பித்து விட்டார்கள். நண்பர்கள்ட்ட கேட்டாங்க, ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டாங்க, கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னா, ஒரு முக்கியமான கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் இருந்தது, நான் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அது அவங்களுக்கு பிளாக் மார்க் உண்டாக்கிடும். அதனால் கம்ப்ளைண்ட் கொடுக்க யோசித்தாங்க. தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லி கேட்க ஆரம்பித்தாங்க. ஒரு வாரமாக கண்டுபிடிக்க முடியலை. தாய் தகப்பன் பட்டினியில் கிடக்காங்க, தொடர்பும் இல்லை. ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு தொலைபேசியில் அழைப்பு வருகிறது. ஃபோன் எங்கே இருந்து? நாகர்கோவிலேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு, தஞ்சாவூருக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா உங்கள் பொண்ணை நான் நாகர்கோவிலில் பார்த்தேன்னு சொல்லி. கேட்டது தான் தாமதம். தஞ்சாவூர்லேருந்து தாயின் தகப்பன்னு அலறி அடித்து ஓடிடுறாங்க. 2 பேரும் கூட்டிகிட்டு வர்றாங்க. பிள்ளைய எங்கே இருக்கா எனக்கு விசாரிக்கவே இல்லை, நாகர்கோவில் வார்த்தையை கேட்டோன்னு வர்றாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணவர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாரு. நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்கிட்டு நேராக அவர்கிட்ட போய் பொண்ணை எங்கன்னு கேட்டு அந்த அம்மா அழுதாங்க. அழுதுகிட்டே இருந்த அம்மா திரும்பி பார்த்தாங்க. பார்த்தம்மா மயங்கி விழுந்துட்டாங்க. அந்த அம்மா என்ன பார்த்தாங்க தெரியுமா? அந்த பஸ் பக்கத்தில் ஒரு தள்ளு வண்டியில் இளநீ வியாபாரி ஒருத்தர் இருக்கான். அவன் பக்கத்தில் ஒரு பொண்ணு இளநிக்கு காசை வாங்கி போட்டுட்டு இருக்கு. கழுத்தில் மஞ்சள் கலரில் தாலி கயிறு தொங்குது. இவங்க மகா கலெக்டரா போய் உட்கார வேண்டிய ஒரு பொண்ணு எங்க போயிருக்கு பாருங்க. மாய அன்பு எவ்வளவு ஏமாத்திடுது. 6 மாசத்துல அந்த பையன் இறந்து போனான்.
அந்த பொண்ணோட வாழ்க்கை நிற்கதி, ஒன்றுக்கு வழி இல்லாமல் அவள் பெற்றோர் இறந்து போனார்கள். எவ்வளவு சீரழிவு! பிரியமானவர்களே, அருமையான தம்பி தங்கச்சி, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இது தூரதேசம் நம்மளை ஏமாற்றும். அங்கே உண்மையான அன்பு இருக்காது, நம்மை மயக்குகிற அன்பு தான் இருக்குமே தவிர உண்மையான அன்பு இருக்காது. அது மாய அன்பு, நிலை கிடையாது. அங்கே ஐக்கியம் இருக்காது, தூரதேசத்தில் ஐக்கியம் இருக்காது. இங்கேயாவது சர்ச்சுக்கு போகலாம், ஒரு யூத் மீட்டிங் போகலாம், 4 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசலாம், யூத் மீட்டிங் எடுத்துகிற அக்காட்ட பேசலாம், யூத் மீட்டிங் எடுத்துகிற ஐயரமாட்ட பேசிக்கிடலாம், சிலர்கிட்ட நம்முடைய ஷேரிங் சொல்லிக்கிடலாம். அங்கே அந்த ஐக்கியம் இருக்காது. ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. தூரதேசத்துக்கு போயிட்டா கோயிலுக்கு போக முடியாது. ஆண்டவரோட உறவு துண்டிக்கப்பட்டு விடும். தூரதேசம் பஞ்சமான தேசம். 4வது பாருங்க, 16ஆம் வசனம் சொல்லுகிறது, பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்று நிரப்ப ஆசையா இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. தூரதேசம் பரிவு இல்லாத தேசம். கரிசனையும் கிடையாது, கருணையும் கிடையாது. ஏமாற்றி வஞ்சித்து அழைத்து வெளிநாட்டில் வேலைக்கு போனால் நிறைய சம்பளம் அப்படி இப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அங்கே போய் அவங்கள கஷ்டப்பட்டு எப்படா வீட்டுக்கு வந்து சேருவோன்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாக்கி விட்டுவிடும். அதுபோல இன்றைக்கு மனிதனுக்கு பண ஆசையை காட்டி, ஆனால் அங்கே அன்புக்கும் இடமில்லை, ஐக்கியத்திற்கும் இடமில்லை, இரக்கத்திற்கும் இடமில்லை. ஒரு பரிவில்லாத ஒரு தேசத்திலே கொண்டு நம்மை சிக்க வைத்து விடும். அடுத்து பாருங்க, 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். ஒரு மனிதனை பாழாக்குகின்ற தேசம், அவன் வாழ்க்கையை மொத்தத்தில் ஜோலி முடிக்கிற தேசம் தான் தூரதேசம். இன்னைக்கு பேப்பரில் பாருங்க, ஐயா சொன்னாங்கல்ல, கவுன்சிலிங் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி எத்தனை பிள்ளைங்க அவங்களுக்கு கூப்பிட்டு பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். தப்பு செஞ்சுட்டு எங்கேயாவது ஓடி போயிட்டு திருப்பி பெற்றவர்கள் மூஞ்சில முழிக்கிறதுக்கு வெக்கப்பட்டு. நல்லா யோசித்து பாருங்க, தப்பு செய்யும் போது பெற்றவர்கள் முகம் ஞாபகத்துக்கு வராது, வரணும் அப்படின்னா தப்பு செய்ய மாட்டீங்க. ஒரு தவறு செய்ய நினைக்கும் பொழுது தாய் தகப்பை முகம் ஞாபகத்துக்கு வச்சா யாருமே தவறு செய்ய மாட்டோம், சரிதானா? ஆனால் பொதுவாக இளம் பருவத்தினருக்கு தவறு செய்யும் போது பெற்றோர்கள் நினைவுக்கு வரமாட்டார்கள். தப்பு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச வருத்தப்படுவாங்க, எங்க டீச்சருக்கு தெரிஞ்ச வருத்தப்படுவாங்கன்னு சொல்லி முடிந்த பிறகு யோசிப்பார்கள். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தூரதேசம் நம்முடைய வாழ்க்கையை பாழ்படுத்தி விடும். கடவுளோடு தொடர்பு இல்லாமல் பிசாசின் கோட்டைகளை சென்று உட்கார்ந்திருந்தா நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடும். இந்த மனிதனுடைய வாழ்க்கையை அது பாழாக்கி விட்டது. அப்ப நம்ம இருக்க வேண்டிய இடம் இது. தூரதேசத்திற்கு போகக்கூடாது. அப்ப எங்க போனோம்? தேவ தேசத்திற்கு போனோம். அல்லேலூயா. போதகர் பெர்க்மான்ஸ் ஒரு பாட்டு பாடுவார்ல, என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன். அன்பானவர்களே, ஆண்டவரோடு எங்கெல்லாம் ஐக்கியம் கிடைக்குதோ, ஆண்டவரோடு உள்ள உறவை எப்பொழுதெல்லாம் புதுப்பித்துக் கொள்ள முடிகிறதோ, ஆண்டவரோடு உள்ள உறவை மேம்படுத்திக் கொள்ள முடிகிறதோ, அந்த இடம் தான் தேவதேசம். ஃபாதர் கண்ட்ரி, ஃபார் கண்ட்ரிக்கு போகக்கூடாது. ஃபார் கண்ட்ரில இருந்து எங்க போனோம்? ஃபாதர் கண்ட்ரிக்கு போனோம். மறந்துடக்கூடாது. ஏன் தெரியுமா? தூரதேசம் பண்பாடு இல்லாதது, தேவதேசம் பண்பாடு உள்ள தேசம். அந்த 20ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தூரதேசத்திற்கு போனா அவனை எல்லாரும் ஏமாத்தினாங்க, வஞ்சித்தாங்க, கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்ந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். இப்போ எங்க வரான்? தேவதேசத்திற்கு வருகிறான். என்ன நடக்கிறது? தகப்பனின் அன்பு அங்கே வெளிப்படுகிறது. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எழுந்து புறப்பட்டு வருகிறான். தகப்பன் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு. அப்ப தகப்பன் எங்க இருக்கிறாரு? வாசல்ல உட்கார்ந்திருக்க. ஏன் உட்கார்ந்திருக்கிறாரு? தூரதேசத்திற்கு போன என் மகன் என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவான், அந்த நம்பிக்கையில உட்கார்ந்திருக்கிறார். உங்களுக்கு தலைப்பு அதுதான். என்ன தலைப்பு? நீ எவ்வளவுதான் கெட்டு போனாலும் என்கிட்ட நீ வந்துருவா, உனக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. போகும்போது எப்படி போயிருப்பான்? நல்லா யோசித்து பாருங்க. அவன் தூரதேசத்துக்கு போகும்போது ஆசையெல்லாம் வாங்கிட்டு போனான், டிப்டாப்பா ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு நல்ல கெத்த போயிருப்பான். இப்ப மறுபடி திரும்பி வரான். எப்படி வருவான்? தங்கச்சி அழகா சொல்ற, பிச்சைக்காரே மாதிரி பண்ணி மேய்ச்சிக்கிட்டு இருந்தா எப்படி இருப்பான்? பண்ணி மேய்க்கிறவன் எப்படி இருந்திருப்பான்? சாப்பாடு கிடையாது, பசியினால் சாகுறேன், நொந்து நூலாகி ஒரு மாதிரி தோற்றம் எல்லாம் மாறி. அவன் தோற்றம் மாறி இருக்கலாம், எல்லாம் மாறி இருக்கலாம். ஆண்டவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. அவன் ஓடி வரல, தகப்பன் தான் ஓடி போய் அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தான். பண்பாடுள்ள தேசம். ஒரு நாள் ஆண்டோடைய சமூகத்தை விட்டு நம்ம பேரக்கூடாது. ஆண்டோடைய சமூகத்தில் தான் நமக்கு ஒரு நல்ல அன்பு கிடைக்கும், சரிதானா? ஒரு நாளும் மறந்துடாதீங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் தான் அன்பு கிடைக்கும். ரெண்டாவது, இந்த தேவதேசம் எப்படிப்பட்டதுன்னா, தூரதேசம் பறிமுதல் செய்யும், தேவதேசம் பெற்றுக்கொள்ளும் இடம். மகன் வந்த உடனே தகப்பன் என்ன பண்றாரு? நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி
இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள் என்று சொல்கிறார். இழந்ததை எல்லாம் பெற்றுக்கொள்கிறான். வஸ்திரம் தகப்பனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. மோதிரம் நீ என் மகன் என்கின்ற வாரிசு உரிமையை வெளிப்படுத்துகிறது. பாதரட்சை, அன்றைக்கு அடிமைகள் பாதரட்சைகள் அணிய மாட்டார்கள். இந்த ஓமையை சொல்லும் போது அடிமைகள் பாதரட்சை அணிய மாட்டார்கள். இவன் அடிமை அல்ல, இவன் என் மகன் தான், இவனுக்கு இன்னும் சுதந்திரம் இருக்கு, இன்னும் எல்லா உரிமையும் இருக்குதுன்னு சொல்லி பாதரட்சையை அணிவிக்கிறார். பெற்றுக்கொள்கின்ற இடம், கடவுள் சமூகத்திற்கு வரும்பொழுது பெற்றுக்கொள்ளலாம். எனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், அப்படி ஆகலாம், இப்படி ஆகலாம் என்று சொல்லி பிறருடைய வார்த்தைகளிலே மயங்கி ஏமாந்து தூரதேசத்திற்கு போய் வாழ்க்கையை தொலைத்திருந்தாலும் ஆண்டவரை நோக்கி ஓடி வரும் பொழுது நம்ம இழந்ததையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு அவர் நம்ம மீது அன்பா இருக்கிறார். மூன்றாவது, தூரதேசம் பஞ்சமான தேசம், தேவதேசம் பரிபூரணமான தேசம். அங்க சாப்பாட்டுக்கு பஞ்சம், அன்புக்கு பஞ்சம், ஐக்கியத்திற்கு பஞ்சம். இங்க பாருங்க, தகப்பனார் சொல்றாரு, கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நான் புசிப்போம், விருந்து கொண்டாடுவோம், திருப்தியாயிருப்போம். எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள், மகிழ்ந்தார்கள். பசியினால் சாக கிடந்தவனுக்கு, பன்றியுடைய தவிட்டை கூட சாப்பிட முடியாதவனுக்கு பரிபூரணமான ஒரு சாப்பாடு கிடைக்கிறது. கொழுத்த கன்றை அடிக்கிறார்கள். தூரதேசம் பரிவில்லாத தேசம், இரக்கமில்லாத தேசம். ஆனால் தேவதேசம் பரிவு நிறைந்த தேசம். அவன் தன்னை விட்டு தூர போயிருந்தாலும், தன் ஆஸ்திகளை எல்லாம் விற்று போட்டு அழித்திருந்தாலும் மறுபடியும் அவனை அழைத்து மை சன் என்று சொல்லுகிறார் தகப்பன். உங்க வாழ்க்கையில கடவுளுக்கு பிரியம் இல்லாம போயிருக்கலாம், கடவுள் சமூகத்தை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆண்டவர் இன்னமும் நேசிக்கிறார், இன்னமும் நேசிக்கிறார். ஒருத்தர் கூட அவருக்கு முக்கியம். இந்த பகுதியில் 3 ஓமை இருக்கும். 100 ஆடு, 10 வெள்ளிக்காசு, 2 பிள்ளைங்க. 100ல் 1 இருக்கலாம், 10ல் 1 இருக்கலாம், 2ல் 1 இருக்கலாம். ஆண்டவருக்கு 1 முக்கியம். அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. இன்னும் உங்களை நேசிக்கிறார். தூரதேசத்தை விட்டு தேவதேசத்திற்கு வர வேண்டும். அடுத்து, தூரதேசம் நம்மை பாழாக்கும், தேவதேசம் பரவசமாக்கும். இவன் வந்த உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டான, இவன் யான் வந்தான் அப்படின்னு யாருமே முணுமுணுக்கல, எல்லாருமே சந்தோஷப்பட்டார்கள். இப்ப தெரியுதா தூரதேசம்னா என்ன, தேவதேசம் தெரியுதா? நாம போக வேண்டிய இடம் எது? சத்தமா சொல்லுங்க. தூரதேசத்திலிருந்து தேவதேசத்திற்கு போனோம். ஃபார் கண்ட்ரில இருந்து ஃபாதர் கண்ட்ரிக்கு போனோம். தூரதேசத்திற்கு போறது எளிது, தேவதேசத்திற்கு போனா சில காரியங்கள். ஒரு 5 நிமிஷம் சரிதானா? தேவதேசத்திற்கு போக வேண்டும் என்றால் முதல்ல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது. முதலாவது புத்தி தெளிய வேண்டும். கடவுளுடைய சமூகத்திற்கு நாம திரும்பி வர வேண்டும் என்றால் புத்தி தெளிய வேண்டும். புத்தி கெட்ட போது போகாத இடத்துக்கு போனான். புத்தி வந்த பிறகுதான் வர வேண்டிய இடத்துக்கு வந்தான். தப்பு செஞ்சப்ப சொல்லுவாங்களா, ஐயோ புத்தி இல்லாம அறிவில்லாம செஞ்சிட்டேன், புத்தி இல்லாம செஞ்சிட்டேன், தவறு செய்து விட்டேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புத்தி தெளிய வேண்டும். எது எது நல்லது நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நமக்கு கேடுதான் உண்டாக்கும். நல்லா கவனிங்க. இன்றைக்கு தூரதேசம்ங்கிற மாய வலையில எது எது நல்லது என்று சொல்லி நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறதோ அத்தனையும் நம்மை தீமைக்குத்தான் கொண்டு செல்லும். நல்லா யோசிச்சு பாருங்க. மருந்து எப்படி இருக்கும்? கசக்கும். ஆனா அதுலதான் விடுதலை கிடைக்கும். சரிதானா? வீட்டில் அப்பா அம்மா திட்டுறது கடினமாக தான் இருக்கும். யாரை ஒருத்தர் அன்பா பேசின உடனே அதில் பறி கொடுத்ததா பிரச்சனை. வீட்டில் திட்டுறாங்க, யாரை ஒருத்தர் நம்மகிட்ட அன்பா பேசின உடனே இதுதான் அன்பு என்று மயங்கி விடுகிறோம். புத்தி தெளிய வேண்டும். புத்தி கெட்டு பெறக்கூடாது. நல்லா கவனிங்க, புத்தி தெளிய வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக 10 பருவம், இளமை பருவம், வாலிப பருவத்திலே ஒருவன் வீழ்ச்சி அடைவதற்கு காரணம் புத்தி மங்கி போவதுதான். புத்தி மழுங்கடிக்கப்பட்டு விடுகிறது. பிசாசு அவன் புத்தியை மழுங்கடித்து விடுகிறான். ஏமாற்றி வஞ்சித்து மாய அன்பை காட்டி இதுதான் அன்பு உலகம் என்று சொல்லி அப்புறம் புத்தி தெளிஞ்சதுக்கு அப்புறம் தலையில் அடிச்சு புண்ணியம் இல்லாம போயிடும். புத்தி தெளிய வேண்டும். 2வது அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அவங்க சொல்றான், அவனுக்கு புத்தி தெளிந்த போது நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய். 2வது புறப்பட வேண்டும். ஸ்டார்ட். முதல்ல சென்ஸ், 2வது ஸ்டார்ட். யோசிக்கவே கூடாது. தேவ சமூகத்துக்கு போறதுக்கு யோசிக்க கூடாது. வெக்கப்படக்கூடாது, யோசிக்க கூடாது. உடனே எழுந்து போக வேண்டும். தாமதப்படுத்தக்கூடாது. தாமதமான கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமைக்கு சமானம். டிலே ஒபீடியன்ஸ், டிஸ்ஒபீடியன்ஸ். உடனே கீழ்ப்படியணும், உடனே போகணும், புறப்பட்டு போகணும். ஆண்டவர் சமூகம் தான் முக்கியம். இந்த உலகத்துல இயேசுவுடைய சமூகத்தை விட்டு நான் விலகி இருந்தது போதும், இது எதுவுமே எனக்கு தேவையில்லை, ஆண்டவருடைய சமூகம் மாத்திரம் எனக்கு முக்கியம் என்று சொல்லி உடனே புறப்பட்டு வேண்டும்.
மூணாவது, புதிய மனுஷனா இருக்கணும். அவன் சொன்னான், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் பாத்தீங்களா, உம்முடைய கூலிக்காரர்ல ஒருத்தனா வைத்துக் கொள்ளும். பாருங்க, அவன் ஒரு ஆளுநர் மாதிரி போனான், இப்ப அடிமையா வந்திருக்கிறான். ஆனா அவன் வெட்கப்படலை, தன் தவறை உணர்கிறான், அதை ஒத்துக்கொள்கிறான். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு பாவம் செய்தேன், சொத்தெல்லாம் பிடிக்கிட்டு போய் அழிச்சிட்டேன், எனக்கு சொத்து தரண்டா, சுகம் தரண்டா, வீட்டில் ஒரு ஓரமா வச்சுக்கிடுங்க, நானும் வேலை பார்க்கிறேன், குடிக்கிறதுக்கு கஞ்சியோ கூழ ஊத்துங்க, எனக்கு போதும். இப்ப அவன்கிட்ட பெருமை இல்லை, அகபாவம் இல்லை, ஆணவம் இல்லை, ஆடம்பரம் இல்லை, எல்லாம் மறைந்து அவன் புதிய மனிதனாய் வந்து அமர்ந்திருக்கிறான். புத்தி தெளிந்து செல்ல வேண்டும். நீங்க புத்தி தெளிஞ்சு புதிய மனுஷனா புறப்பட்டு போனீங்கன்னா அது ஆண்டவருக்கும் சந்தோஷம், உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு சந்தோஷம். ஒரு நாள் மறந்துடாதீங்க, ஜெபம் பண்ணலாமா கொஞ்ச நேரம்? ஆண்டவரே, நான் எங்க இருக்கிறேன்? நான் தூரதேசத்தில் இருக்கிறேன்னா இல்லை தேவதேசத்தில் இருக்கிறேன்னா? இல்லை தூரதேசத்தில் இருந்தால் தேவதேசத்துக்கு வருவது எப்படி? நாம் நம்ம பெற்றோரை ஏமாற்றுவதாக நினைத்து நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம், பெற்றோரை வஞ்சிப்பதாக நினைத்து நம்மை நாமே வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். தங்கச்சிமார், உங்கள் வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமான வாழ்க்கை. நம்முடைய பெற்றோர்கள், உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் தானே ராணி, உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் தானே ராணி. நான் கட்டு போடாத வாழ்கிறேன்னா, என்னை திட்டும் போது ஏசும்போது நான் கோவப்படுறேன்னா, ஒரு சின்ன வேலை செய்யும்போது நான் செய்கிறேன்னா, எவ்வளோ முறைக்கிறேன், எவ்வளோ எதிர்க்கிறேன். தண்ணி பிடிச்சிட்டு வாமன்னு சொன்னால் போய் பிடிங்கன்னு சொல்கிறேனே, இதெல்லாம் சின்ன காரியம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். யோசித்து பாருங்க, சின்ன சின்ன காரியங்கள் நான் எப்படி இருக்கிறேன். தூரதேசத்தில் எல்லாம் கிடைக்கும், என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது. எவ்வளவு நாட்கள் வீட்டில் அப்பா அம்மாவை அவமானப்படுத்தியிருக்கிறோம், திட்டி இருக்கிறோம். அவங்களுக்கு நம்ம தானே உலகம், நீங்க தான் உலகம், உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க தான் உலகம். எவ்வளவுதான் நீங்க தப்பு பண்ணாலும், இந்த இளையகுமாரோட தகப்பன் என் மகன் சொன்னது போல என் பிள்ளைன்னு சொல்லி எவ்வளவு சந்தோஷமா சொல்றாங்க. தூரதேசத்துல மாய அன்பு கிடைக்கும்னு சொல்லி ஏமாந்து பெறாதீங்க. காணல் நீர் மாதிரி அது ஏமாற்றிடும் உங்களை. ஒரு விஷயம் ஆண்டவற்றை ஒப்பு கொடுப்போமா? நீங்க படிக்கீங்கன்னு தானே அப்பா அம்மா உங்களுக்கு செல்போன் வாங்கிட்டு இருந்திருக்கிறாங்க, அதை எதுக்கு பயன்படுத்துறீங்க? யோசித்து பாருங்க. என் பிள்ளை படிக்கிறா, அவளுக்கு ஆன்லைனில் ஏதோ படிக்கணுமா, அதனால செல் வாங்கி கொடுக்க சொன்னாங்க, 18,000 ரூபா ஆச்சியா, வளையல வித்துத்தாயா நான் அந்த செல்போன் வாங்கி கொடுத்தேன்னு ஒரு அம்மா ஏன்ட்டே சொல்லியிருக்கிறாங்க. நான் எதற்கா பயன்படுத்துறேன்? உண்மையிலேயே படிப்புக்கு தான் பயன்படுத்துறேன்னா? என்னன்னே தெரில, ரொம்ப நேரம் செல்போன்ல பேசிக்கிட்டு இருக்கா, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கானே தெரில. பேசலாமா? மாய வார்த்தையை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க, மாய வார்த்தையை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. உங்க வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு உயரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உங்க பெற்றோர்கள் உங்க மேல உயரிய நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. என் பிள்ளை படிப்பா, நல்ல ஒரு வேலைக்கு போவா, நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவா, ஒரு அரசு அதிகாரியா இருப்பா என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் அந்த நம்பிக்கையில மண் அள்ளி போட்டுறாதீங்க. அவங்க மேல அள்ளி போடல, உங்க மேலே அள்ளி போடுறீங்க. சிந்திச்சு பாருங்க. நான் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு எங்க அப்பா அம்மா வாங்கி தந்த போன்ல நான் வேற யார்ட்டையாவது பேசிக்கிட்டு இருக்கேனா? யாருமா அது? உனக்கு என்னம்மா? யார்கிட்ட பேசினா என்ன? நான் ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கேன், கேள்வி விட கேட்டுட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத. எத்தனை முறை தூக்கி எரிஞ்சு பேசியிருக்கும். இன்னைக்கு ஒரு நல்ல தருணத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கு, உங்களை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. தூரதேசம் அபாயம் நிறைந்தது, ஆனால் தேவதேசம் ஆனந்தம் நிறைந்தது. எல்லாவற்றையும் இழந்துவிடும். ஒரு மனுஷனை நம்பி கூட்டிட்டு போய் ஏமாத்தி இழந்துடும். ஒரு 3 வருஷத்துக்கு முன்ன பொள்ளாச்சியில கேள்விப்பட்டிருப்பீங்க, எத்தனை வாலிப பிள்ளைங்க தங்கள் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க. அநியாயமான வார்த்தைகளை நம்பி இன்னைக்கு ஒரு கூட்டமே சுத்திக்கிட்டு இருக்கு. பிள்ளைகளை ஏமாற்றி மொபைல் போன் மூலமா தேவையில்லாத செய்திகளை அனுப்பி நமக்கு அன்பா ஆதரவா இருப்பது போல காட்டி நம்முடைய வாழ்க்கையை பறிமுதல் செய்வதற்கு ஒரு கூட்டம் அலைந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் ஒரு நாள் சிக்கிறக்கூடாது. உங்களை பெற்றவர்களுக்கு நீங்க தான் உலகம், நீங்க தான் எதிர்காலம், நீங்க தான் வாழ்க்கை. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தேவையில்லாத காரியங்கள் இருந்தால் இன்னைக்கு அகற்றி போட்டுருங்க. தேவையில்லாத சிந்தனைகள் இருந்து எடுத்து போட்டுருங்க. தேவையில்லாத உறவுகள் இருந்தால் தூர தூக்கி போடுங்க. உன் வாழ்க்கையை அது நாசமாக்கிவிடும். ஒரு நாளும் தேவையில்லாத பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. மோசம் போகாதீர்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். வீட்டுக்கு போன பிறகு அம்மா அப்பாட்ட மன்னிப்பு கேளுங்க. நான் ஏதாவது தவறாக அவங்களை காயப்படுத்தியிருந்தா, எங்களை பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேளுங்க. நம்மளை பெற்றவங்க நம்ம தானே உலகம்.
அந்த ஒன்றை எப்பவுமே யோசித்து பாருங்க. உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் தான் ராணி, நீங்கள் தான் உலகம், நீங்கள் தான் தேவதை, நீங்கள் தான் இளவரசி. பெற்றோர்களுக்கு மற்றவர்கள் வாயில சொல்லுவாங்க நீ தான் இளவரசி தேவதைன்னு சொல்லி, அது உங்களை ஏமாத்துறது. ஆனால் உங்கள் பெற்றோருக்கு தான் நீங்கள் தேவதை, பெற்றோருக்கு தான் ராணி, பெற்றோருக்கு தான் இளவரசி. ஒரு நாள் அவர்களை விட்டு தூர போயிடாதீங்க. பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்து விட்டேன், என்ன சேர்த்துக்கிடுங்க. ஸ்டில் ஜீசஸ் லவ்ஸ் யூ. இயேசு இன்னும் உன்னை நேசிக்கிறார். பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவர் சமூகத்தில் என்ன ஒப்பு கொடுக்கிற. ஆண்டவரே, எனக்கு தூரதேசம் வேண்டாம், தேவதேசம் தான் வேணும். ஆண்டவரே, என்னுடைய தவறுகள் எல்லாம் மன்னியும், எனக்கு புத்தி தெளிய செய்திருக்கிறீர். நான் புது மனுஷனாக இருக்கணும். ஒப்பு கொடுக்குறவங்க கரங்களை தூக்குவீங்களா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். யாரையும் நீங்கள் பார்க்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை கடவுள் ஆசீர்வதிக்க போகிறார். மற்றவர்களுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறேன் எவனோ அவனை நான் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. எப்படிப்பட்ட தவறாக இருந்திருக்கலாம், என்ன பிரச்சனையாக இருந்திருக்கலாம், எவ்வளவு மோசமான சூழ்நிலை இருந்திருக்கலாம். பன்றிகளின் தவிட்டினால் வயிற்று நிரப்ப ஆசையா இருந்தும் இல்லாமல் போன சூழ்நிலையிலும் ஓடி சென்று அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தமிட்டு இவன் என் மகன் என்று சொல்லி அவனுக்கு வஸ்திரத்தையும் மோதிரத்தையும் பாதரட்சையும் கொடுத்து விருந்து கொடுத்த தகப்பன். அந்த தகப்பனுடைய அன்பை காட்டிலும் இயேசுவின் அன்பு அதிகமானது. இன்னும் உன்னை நேசிக்கிறேன், எனக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்த அன்புள்ள நல்ல ஆண்டவரே இயேசப்பா, இந்த மதியான தருணத்திலே உம்மை நோக்கி கரங்களை உயர்த்தி இருக்கிற அருமையான எங்களுடைய பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு தங்கச்சிமாருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அருமையான பிள்ளையுடைய வாழ்விலே இன்றிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்கட்டும். புத்தி தெளிந்து புறப்பட்டு புதிய மனிதர்களாய் வாழ வேண்டும். அவருடைய எதிர்காலம் சிறக்கட்டும். உம்முடைய கரத்தை நோக்கி நீட்டி இருக்கிறார்கள். நீர் அவர்களை தூக்கி உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். தொடர்ந்து உமக்கு சாட்சிகளாய் வாழட்டும். முதல் நாம மட்டும் மகிமைப்படட்டும். நல்ல ஒரு வாய்ப்பை தந்தீர். உங்களுடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பாதை அறியாத பயணத்தில் பாதையாக பைலட்டுங்க, பாதையாக பைலட்டுங்க, லைஃப் ஆட்சி ஹைலைட்டுங்க. பாதை அறியாத பயணத்தில் பாதையாக பைலட்டுங்க, பாதையாக பைலட்டுங்க, லைஃப் ஆட்சி ஹைலைட்டுங்க. பைலட்டு பைலட்டு இயேசு என் பைலட்டு, ஹைலைட்டு ஹைலைட்டு, லைஃபே ஹைலைட்டு. பைலட்டு பைலட்டு இயேசு என் பைலட்டு, ஹைலைட்டு ஹைலைட்டு, லைஃபே ஹைலைட்டு.
வெற்றியுய முன்னால பார்வோனாகி பின்னால வெற்றியுய முன்னால கத்தக்காரோ எமல கடலும் பிளந்தது தன்னால கத்தக்காரோ எமல கடலும் பிளந்தது தன்னால பைலட்டு பைலட்டு இயேசு என் பைலட்டு ஹைலைட்டு ஹைலைட்டு லைஃபே ஹைலைட்டு பைலட்டு பைலட்டு இயேசு என் பைலட்டு ஹைலைட்டு ஹைலைட்டு லைஃபே ஹைலைட்டு கோலியாத்து முன்னால எதிர்த்து நிற்ப உம்மாலு சின்ன கூழாங்கல்லால கீழே விழுவன் தன்னால நல்ல கையை தட்டி நிற்க உம்மால கோலியாத்து முன்னால எதிர்த்து நிற்க உம்மால சின்ன கூழாங்கல்லால கீழே விழுந்தான் தன்னால சின்ன கூழாங்கல்லால கீழே விழுந்தான் தன்னால பைலட்டு பைலட்டு இயேசு என் பைலட்டு ஹைலைட்டு ஹைலைட்டு லைஃபே ஹைலைட்டு பைலட்டு பைலட்டு இயேசு என் பைலட்டு ஹைலைட்டு ஹைலைட்டு